ஓகே. இப்ப நீங்க அந்த ஸ்டீராய்டுன்னு சொன்னீங்கல்ல சார், அது ஆக்சுவலா ரொம்ப ட்ரெண்டா நெறைய இஷ்யூவா வேற போயிட்டு இருந்துச்சு. அதிகமா ஸ்டீராய்டு எடுத்தா வந்து உங்களுக்கு அதனாலேயே நெறைய இஷ்யூஸ் வரும். அது ரொம்ப ஆபத்தானதுன்னுலாம் சொல்றாங்களே! சரி, ஸ்டெராய்ட்ஸ்ன்றதே யாருமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா. இப்போ நம்மளுக்கு சர்ஜரிலாம் பண்ணுறாங்கன்னும் போது, சர்ஜரிலாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்டீராய்டு. ஸ்டெராய்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ணுறோம், நம்ம ஒரு பாடியே ஐ மீன் டேர் பண்ணி சர்ஜரி பண்ணி அவங்களுக்குலாம் தான் அந்த மாதிரி ஸ்டெராய்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். அந்த ஸ்டெராய்ட்ஸை நம்ம நார்மலாக இருக்கும் போதே எடுத்தோம்னா அப்போ எவ்வளோ ரியாக்ஷன் நடக்கும் நம்ம பாடியில். ஓகே. அந்த ரியாக்ஷனை கேஷுவலாக நம்ம பாட்டுன்னு எந்த இதுவும் பண்ணாமல் எடுத்தோம்னா எவ்வளோ எஃபெக்ட் இருக்கும், எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் அது. இந்த ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்கே நான் என்ன சொல்கிறேன், ப்ராப்பர் கைடன்ஸோடு எடுங்கன்றேன். ப்ரோட்டீனுக்கே இத்தனைக்கும் அது வந்து நம்ம ஒன் ஆஃப் த எனர்ஜி சோர்ஸ் தான் அது. அதுவே எக்ஸஸ் ஆச்சுனாலே கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுது. ஸ்டெராய்ட்ஸ்லாம்ன்றதெல்லாம் அட்வைசபிளே கிடையவே கிடையாது. ஓன் ரிஸ்க் ஒன்றா எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்து தான் நிறைய பார்க்குறீங்களா, நிறைய பேருக்கு மேசிவ் அட்டாக் டக்குன்னு அட்டாக் வரதெல்லாம் ஸ்டெராய்ட்ஸ். நெறைய வருது. ஸ்டெராய்ட்ஸ்லாம் வந்து இட்ஸ் மெடிக்கலி டேஞ்சரஸ் தான் அது. அது வந்து டாக்டர் அட்வைஸோட தான் ஸ்டெராய்ட்ஸே நம்ம எடுப்பாங்க. நார்மலாக நம்மளே ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறதுலாம் ரொம்ப டேஞ்சர். அந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இப்போ அதுதான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பாடி டெவலப் ஆகணும்னா ஒரு சர்டன் அதுக்கும் ஒரு க்ரைட்டேரியா இருக்குது. இந்த மாதிரி டெவலப் ஆகணும்னா இதெல்லாம் எடுத்தால் தான் டெவலப் ஆகும்னும் போது அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் அண்டர் சூப்பர்விஷனில் தான் எடுக்கிறாங்க, சும்மாலாம் எடுக்கிறது இல்லை.